நண்பர்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம லாக்கிங்க நம்பர் நானும் ரொம்ப நாள் ஆக்குங்க. காருடைய புக்கிங் வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அந்த வண்டியோடைய டெலிவரி வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா செக் பண்ணுங்க. காலையில 7 மணிக்கே சென்னை போய் இறங்கியாச்சுங்க. A2Bல ஒரு டீயை போட்டுங்க டைரக்டா ரூம்ல போய் ரூமை புக் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் மெரினாக்கு கிளம்பிட்டேன். சென்னைனாலே மெரினா தான். நான் ரெகுலரா அதாவது வீக்லி ஒரு 2 தடவையா சென்னை வந்துட்டு போயிடுவேன். என்னால பீச் பக்கம் போகவே முடியாது, எனக்கு டைமே இருக்காது, சரியா இருக்கும். ஆனா என் கூட வந்த நண்பர் இந்த தடவை பீச்சுக்கு போயே ஆகணும்னாங்க. அதனால அவருடைய இதுக்காகவே போயிருந்தோம். 40 நிமிஷம் நடந்தங்க. ஒரு வாக்கிங் ஒன்று போனேன் பாருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். உண்மையாலுமே வீக்லி ஒன்ஸ் இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியோட பீச் போங்க. அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு. எனக்கு இருந்த அந்த ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக டவுன் ஆகி அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன். எல்லாத்து கூடயும் பேசணும். இந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் மூலியமா நிலாவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான். அவங்க கூட நின்று ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசணும். அதாவது யாருனே தெரியல, அவங்க கூட நின்று அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஹாப்பியாக பேசணும், அவனும் நம்மள்ட்ட ஹாப்பியாக பேசலாம். கடைசியில் ஃப்ரெண்டே ஆகிட்டான். நம்பர்லாம் கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக சென்னை வந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த அலையை, அதாவது அந்த பீச்சில் நின்றுட்டு அந்த அலையை ரசிக்கிற அழகே வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் அதை நின்று பார்த்தவனையே மனசு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அகைன் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டு டைரக்டா ஏர்போர்ட் போயிட்டோங்க. மெட்ரோ பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் வீடு. நாங்களே டைரக்டா போயிட்டோம். கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கொஞ்சம் குயிக்கா வந்துருங்கன்ட்டு. கஸ்டமர் வெளியே போனவர் சீக்கிரம் வந்துட்டாரு. செம்ம டைப்புங்க கஸ்டமர், சூப்பரான டைப்பு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டிஓ ஃபார்ம் செட்டு மட்டும் தான். இந்த ஆதார் கார்டோ இல்லை வந்து நம்ம அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க வேணும்னா பத்திரம் அடிச்சுக்கலாம். அதனால நான் பத்திரம் அடிச்சுட்டேன் கையெழுத்து போடுறதுக்காக. அதாவது யார்கிட்ட வண்டி வாங்கணும், யாருக்கு வண்டி கொடுக்குறோங்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்டரியா பத்திரம் அடிச்சு வாங்கிட்டேன் கையெழுத்து போட்டு வாங்குறதுக்காக. கஸ்டமர் என்ன சொன்னாலும் உடனே பேமெண்ட் ரிசீவ் பண்றேன்னு சொன்னாரு. வேணாங்க, முதல்ல பேமெண்ட் அனுப்பாதீங்க, முதல்ல நான் ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் காப்பி, கீ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பர்ஃபெக்டா நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணாம எல்லாத்தையும் முதல்ல டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி செஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. ஒரு அவசரம் இல்லை, பொறுமையா நிதானமா செய்யுங்க. அவசரப்பட்டு நம்ம காசை மற்றவங்கள்ட்ட கொடுத்து நம்ம லாஸ் பண்ண வேணாம். அதுக்காக தான் சொல்றேன், எந்த காரியம் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணுங்க. டேட்டா பத்திரம் அடிச்சு கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டுங்க. அவருடைய கேரேஜ் வேற மாதிரிங்க, சூப்பரா ரெடி பண்ணிருக்காரு. 20 வருஷத்துடைய கனவாமா டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்றாங்க. ஓப்பனிங்க்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா சென்னை போரூர் சைடு இருந்தீங்கன்னா இவருடைய ஒர்க் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஜென்யூனா பண்ணி கொடுக்குறாரு. கடைசியா கஸ்டமருக்கு ஒரு கையை கொடுத்துட்டுங்க போயிட்டு வரங்கன்ட்டு டாட்டா பாய் பாயின்ட்டு சென்னையை விட்டு கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் என்ன கேட்கிறாருன்னா, வாங்கின கஸ்டமரு எனக்கு ஒரு 6 மணிக்குள்ள வண்டி கொண்டு வந்து கொடுங்கன்ட்டு. நாங்க கிளம்பினதே 2:30 மணிக்கு தான். நீ நாங்க சாப்பிடணும், எப்படின்னு தெரியல. அடுத்த விழாக்குள்ள பாக்கலாங்க.